இப்ப 2026 TN படத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா, இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி ஒரு படம் வருது. அந்த படம் மக்களுக்கு போய் சேருதா? அது சேர்ந்ததுன்னா ஒரு மாற்றம் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்களுக்கு போய் சேர வைக்கணும், அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது சேர வைப்பாங்களா என்னங்கிறது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எலெக்ஷன் நேரத்துல இந்த படம் வரை வந்திருக்கு. ஆமா, இதனால மக்களுக்கு ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமா, இல்ல ரசிகர்களுக்கு ஏதாவது அதிர்ச்சி ஏற்படுமா? அதிர்ச்சிலாம் ஏற்படாது. ஒரு விழிப்புணர்வு தான். இந்த படம் ஒரு எலெக்ஷன் டைம் முன்னால வர்றதுனால இது மக்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இது ஏதாவது மாற்றம் வருமானதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றம் வர்றதுக்கான வழி இந்த படம் காட்டுச்சுன்னா கண்டிப்பா மக்கள் மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் அவர்கள் தாழ்த்தி பேசுற மாதிரியும் இருக்கு. ஒரு கட்சி நடத்துறது ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு போலித்தனமான ஒரு தன்மையில அந்த படத்தை காட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயமும் ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது உண்மையா இருக்குமா, இல்ல அதெல்லாம் இல்ல யார் வந்தாலும் ஆளலாம் அப்படின்ற விஷயம் அதுல சொல்லியிருப்பாங்களா? அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக நாடு. இது யார் வந்தாலும் யார் வேணாலும் வரலாம். அவர் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் வேல்யூ அரசியல் களத்துல அது எப்படி மாறுதுன்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது மக்கள் எப்படி பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் எவ்வளவு தூரம் வர்றாரு, எவ்வளவு தூரம் கூட்டு வர்றாரு, மக்கள் எப்படிலாம் அவரை விரும்புறாங்க, செய்வார்னு எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அது செய்வாராங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த நம்பிக்கையை கொடுத்தாருன்னா கண்டிப்பா மக்கள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த படத்தோட ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோன்ற விஷயம் தலைவர் ஒரு கெட்டவன்ற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? அந்த கேரக்டர் நெகட்டிவ் ரோல் இருக்குமா, இல்ல பாசிட்டிவ் ரோல் இருக்குமா? இல்ல, நெகட்டிவா பாசிட்டிவா மாறி இருப்பாரு. அது எப்பவுமே நெகட்டிவா பண்ண மாட்டாரு. அது ஜனநாயகன் படம் ரத்து செஞ்சுட்டானால அந்த அந்த அதை பேஸ் பண்ணி ஒரு போராட்டம் நடத்துற மாதிரி இந்த படத்துல சில பதாகையெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் லிங்க் பண்றாங்கல்ல. அப்போ இதனால ஏதாவது தாக்கம் ஏதாவது ஏற்படுமா, இல்ல நார்மலா என்டர்டைன்மெண்டா இருக்கும்? இல்ல, என்டர்டைன்மெண்ட்குள்ள ஒரு விஷயம் வச்சிருப்பாங்கல்ல. எல்லா படத்துலயும் அப்படிதான் பண்ணுவோம். ஒரு என்டர்டைன்மெண்ட்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். அது விஜய்க்கு பாசிட்டிவா இருக்கா, இல்லை நெகட்டிவா இருக்கா அப்படிங்கறது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ண முடியும். பட் இருந்தாலும் பாசிட்டிவா இருக்குன்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். சேஞ்ச் வேணும். அதாவது மக்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்லவன் வரமாட்டான்னு எதிர்பார்த்துருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு ஒருத்தர் கொடுக்குறான்னா மக்கள் கண்டிப்பா மாறுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் அரசியல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சீக்கிரமே வந்துட்டாரு. ஆனா வந்தாலும் எப்ப வர்றாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா என்ன செய்ய போகிறதான முக்கியம். அது செஞ்சாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. படம் விஜய்க்கு எதிராக எந்த ஒரு காட்சி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே விஜய் பிடிக்கும். ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, மக்கள் மட்டும் இல்ல, ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே விஜய் பிடிக்கும். பட் ஒரு சில பேர் வேணா அது மாறி இருக்கலாம். அது சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இவர் என்ன செய்ய போறாரு, என்ன செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பா கரெக்டா அவர் பண்ணிட்டாருன்னா வரலாம். சப்போஸ் இந்த எலெக்ஷன்ல இல்ல, அடுத்த எலெக்ஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது அவர் தான் அதை முடிவு பண்ணி இறங்கி மக்களுக்காக செய்யணும். செஞ்சுட்டாருன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப TN 2026 படம் பார்க்க வந்திருக்கீங்க. இந்த படத்துல விஜய் சார் இருக்காருல்ல, அவரோட அந்த காஸ்டியூமு, அவரோட அந்த கெட்டப்பு அதெல்லாம் அப்படியே இருக்கு. படத்திலேயே கூட அவர் செய்யற அந்த கட்சியில என்ன செய்யறாரோ அந்த விஷயம்லாம் அந்த படத்துல பிரதிபலிச்சிருக்கு. அப்போ அந்த விஷயம் உண்மையா இருக்குமா, இல்ல விஜய் சாருக்கு ஆதரவா இருக்குமா? இல்ல, விஜய் சாருக்கு கண்டிப்பா ஆதரவா தான் இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா விஜய் நல்ல ஒரு படம் எடுத்தாரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல. சோ அது பேஸா இப்ப எடுத்திருக்காங்கன்ற நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு தான் நாங்க வந்திருக்கோம் எல்லாருமே. கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். படம் நல்லா ஹிட் கொடுக்கும். கண்டிப்பா ஹிட் கொடுக்கும். அதனாலதான் நாங்க எல்லாம் வந்திருக்கோம். ஆனா விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, படம் எங்க அண்ணா விஜய்க்கு எதிரா இருக்கு, இந்த படத்தை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்க இந்த படம் பார்க்க வந்திருக்கோம். விஜய் ரசிகர், நாங்களும் விஜய் ரசிகர் தான். இந்த படத்தை நாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களால சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ற நாங்க நம்புறோம். ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். நாங்க படம் பார்த்துட்டு அகைன் அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அன்பு தம்பிகள், பார்வை வேறு விதமாக இருக்கும். இது மக்களுக்கான படம், மக்களுக்கான சொல்லிக்கிறேன். நல்ல விழிப்புணர்வான படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றி. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க சொல்ல பசங்க மிக்க நன்றி. பாருங்க, படம் பார்த்து சந்தோஷம். தேங்க்யூ.
நிச்சயம் பார்த்திருப்பது அவன் ஒரு டெக்னீஷியனாக வந்த பிறகு தன்னை நடிகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த படம் எல்லோரும் பொருத்தப்பட்ட படங்கள் ஒரு விஷயம் பார்த்த பிறகு மக்களுக்கான படம் என்று அனைத்து தரப்பிலும் கொண்டாடுவார்கள். உங்களது ரசிகைக்காக இந்த சோமரியார்கள் நாங்கள் இந்த அந்த நிகழ்வுக்காக காத்திருக்கிறோம். இந்த படத்தை கொண்டாட போகிற அத்தனை பேரும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில், இந்த குழுவினர் சார்பில், கல்லூரி சார் அவருடைய சார்பிலும் எனக்கு நன்றி தெரிவித்துக் நன்றி. ஈரான் போரை நிறுத்தியதில் கேட்குமா? ஈரான் போரை நிறுத்தியதில் கேட்குமா? வருங்கால பிரதமர்கள் கேட்குமா? வருங்கால பிரதமர்கள் கேட்குமா? நாளைய முதல்வர் கேட்குமா? நாளைய முதல்வர்கள் கேட்குமா? நாளைய முதல்வர்கள் கேட்குமா? ஈரான் போரை நிறுத்தியதில் கேட்குமா? அமெரிக்க அதிபர்கள் கேட்குமா? அமெரிக்க அதிபர்கள் கேட்குமா? அமெரிக்க அதிபர் முதல்வர் வாழ்க!